நம்ம வந்து இந்த சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வராதுன்னா, நம்ம அடிக்கும்போது அழுக தான் வரும், நம்ம அடிக்கும்போது வந்து பயம்தான் வரும். ஆனால் என்ன வராது அப்படின்னா கோபம் வராது. ஆனால் 13 வயது இந்த டீன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு எதுக்கெடுத்தாலும் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வரும், ரொம்ப ஆக்ரோஷமாக மாறிடுவாங்க. அப்போது ஒரு தாய் தகப்பன் வந்து ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய பிள்ளைகள் ஒரு ஏஜுக்கு மேலே வளர்ந்ததற்கு பிற்பாடு பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது, பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலர் வந்து ரொம்ப கோபப்படுத்துவாங்க அப்படின்னா அவங்கள கையாள தெரியாது, அவங்கள வந்து இவங்களுடைய டென்ஷன் எல்லாம் கொட்டிடுவாங்க, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற டென்ஷன் எல்லாம் கொட்டிடுவாங்க, பணம் இல்லாததனுடைய காரியத்தெல்லாம் கொட்டிடுவாங்க, கணவன் மனைவியினுடைய சண்டையெல்லாம் பிள்ளைங்க மேலே கொட்டி பிள்ளைங்களை எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கோவப்படுத்திட்டே இருப்பாங்க. இது வந்து நிறைய நேரத்தில் வந்து பாதிப்பை உண்டு பண்ணும். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ வந்து ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளையை வளர்த்துறதுன்றது அது வேற மாதிரி ஒன்று போகும். இப்போ நீங்கள் பொதுவாக வந்து எங்கே போனாலும் அப்படின்னா ஒரு சர்ச்சில் உள்ள விசுவாசியினுடைய பிள்ளை வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருச்சுன்னா கூட ஒரு விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் பாஸ்டருடைய பிள்ளைங்க மிஸ்டேக் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கேட்பாங்க, ஏண்டா பாஸ்டருடைய பையனாக இருந்துட்டு நீ இப்படி பண்ணிடலாமாடா, இப்படி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. என்னடா நிறைய போதகருடைய பிள்ளைகள் வந்து இந்த வாலிப நாட்களில் வந்து நிறைய பேர் என்னிடத்துல கவுன்சிலிங் வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் யார் மேலே ரொம்ப வெறுப்புன்னா அவங்க தாய் தகப்பன் மேலே ரொம்ப வெறுப்பு. ஆனால் நல்ல அம்மாவாக இருப்பாங்க, நல்ல அப்பாவாக இருப்பாங்க. ஏன் உங்கள் அம்மாவை நீ வெறுக்க, எப்படி எதுக்கு உங்கள் அப்பாவை இப்படி வெறுக்கிற அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளைகளை என்ன படுத்துறது அப்படின்னு சொன்னால் ரொம்ப கோபப்படுத்துறது. இப்போ வந்து பைபிள் வாசிக்கலையா, பைபிள் வாசிக்கணும்னு சொல்லணும், உங்களுடைய ஆதங்கம் புரியுது. பைபிள் வாசிக்கலையா, ஜெபம் பண்ணலையா, அதை பண்ணலையா, இதை செய்யலையா, சர்ச்சுக்கு கிளம்பலையா, அப்படி பண்ணலையா, எல்லாத்தையும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து, நான் என்ன சொல்கிறேன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம வந்து அப்படி சொல்கிறதுக்கு பழக வேண்டாம். அப்படி நீங்கள் ஒரு காரியத்தை உங்களுக்கு கோபம் வர்றதான் எனக்கு புரியுது, பாஸ்டர் அவன் கீழ்ப்படியாமல் இருக்கிறான், அவன் இங்கே கிளம்பவே இல்லை, யாருக்கு தான் கோபம் வராமல் இருக்கும்? 8:30 மணிக்கு நீங்கள் சர்ச்சை ஆரம்பிப்பீங்க, அவன் 8 மணி வரைக்கும் குளிக்கிறதுக்கே போகல, அப்போ நான் என்ன அவனை கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனாலும் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை கோபம் இல்லாமல் கையாளக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார்.